இன்றைக்கி லஞ்ச் பாக்ஸ்க்கு ரொம்ப ஹெல்த்தியானது தாங்க. குழந்தைகளுக்கு மெமரி பவர் இன்க்ரீஸ் பண்ணுற வெண்டைக்காய் சாதம் தான் எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. 1/2 டேபிள் ஸ்பூன் சீரகம், கடுகு, உளுந்தம் பருப்பு, கடலைப்பருப்பு சேர்த்திட்டு எல்லாம் பொரிஞ்சதையுமே கருவேப்பிலை தலை சேர்த்துக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு ஒரு வரமிளகாய், 2 மீடியம் சைஸ் தக்காளி சேர்த்துட்டு தக்காளி வணங்குறதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு வெங்காயம் தக்காளி நல்லா வணங்கினதையுமே குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சிடல. நான் 1/4 கிலோ வெண்டைக்காய் சேர்த்துக்கிட்டேங்க. வெண்டைக்காயில் அந்த வலுவலுப்பு தன்மை வந்து டக்குன்னு போகிறக்காக 1/2 லெமனை பிழிஞ்சு விட்டிங்கன்னா அந்த வெண்டைக்காயில் இருக்கிற வலுவலுப்பு தன்மை வந்து குயிக்காகவே போயிருங்க. அதுக்காக தான் லெமன் பிழிஞ்சு விடுறோம். டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். ஒரு 2-3 நிமிஷம் நீங்கள் வந்து பரட்டி விட்டுட்டே இருக்கும்போது வலுவலுப்பு தன்மை போயிடும். அதுக்கப்புறம் சாம்பார் தூள் 1/2 டேபிள் ஸ்பூன், மஞ்சத்தூள், சாதத்துக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு ஒரு சொட்டு தண்ணி கூட விட வேண்டாங்க. லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணிங்கன்னா மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கணுங்க. இந்த வெண்டைக்காய் வந்துட்டு நம்ம ரொம்ப பொறுமையாக மீடியம் ஃப்ளேமில் வச்சு தான் வேக வைக்க முடியும். ஒரு 5 நிமிஷத்துக்குள்ளேயே லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணும்போது நல்லா வெண்டைக்காய் வெந்துருங்க. சாதம் போட்டு கிளறினோம்னா ரொம்ப டேஸ்டியான வெண்டைக்காய் சாதம் ரெடிங்க. ரொம்ப ஜென்டிலாக கிளறி எடுத்துக்கோங்க. அடுத்து இன்றைக்கி ஸ்நாக்ஸுக்கு வந்துட்டு வேர்க்கடலை தாங்க. நைட்டே ஊற வச்சுருக்கிற வேர்க்கடலையை குக்கரில் வைக்கிற மாதிரி ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு லைட்டாக உப்பு போட்டுக்கோங்க. வேணால் மிளகாத்தூள் கூட ஆட் பண்ணிக்கலாம். குக்கரில் தண்ணி விட்டு ஸ்டாண்டு வச்சுட்டு 10 விசில் விட்டு எடுத்திங்கன்னா சூப்பராக நம்மளுக்கு வெந்து வந்துடும். டேரெக்டாக தண்ணியில் போட்டு வேக வச்சிங்கன்னா தண்ணியிலே எல்லா சத்துக்களும் போயிருங்க. அதனால் இந்த மாதிரி குக்கரில் போட்டு ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கோங்க. ஜூஸுக்கு வந்து ஆரஞ்சு ஜூஸ் தாங்க. ஆரஞ்சு மட்டுமே கொடுத்து விட்டோம்னா கச்சல் வந்துடும். அதனால் 1/2 லெமன் பிழிஞ்சு விட்டு லெமன் பிழியறனால 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கோங்க. சுகருக்கு பனங்கற்கண்டு பவுடர் 2 ஐஸ் கியூப் சேர்த்து கொடுத்து விட்டிங்க. எவ்வளோ நேரம் ஆனாலும் ஆரஞ்சு ஜூஸ் வந்து கச்சல் வராது. லெமன் சேர்த்து பிழிஞ்சு விட்டுக்கோங்க. வாட்டர் பாட்டிலுக்கு வந்து நெல்லிக்காய் தாங்க. ஒரு 4-5 பீஸ் நெல்லிக்காய் கட் பண்ணி போட்டிங்கன்னா அவங்களுக்கு ரொம்பவே இம்யூனிட்டி பவர், எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும். லஞ்ச் பாக்ஸ் அவ்வளோதாங்க. மார்னிங் ரொட்டீனுக்கு வந்து இந்த ஜீரகம், சோம்பு, வெந்தயம் பவுடர் எப்படி அரைக்கிறதுன்னு பார்க்கலாங்க. 3மே வந்து ஈக்குவலாக ஒவ்வொரு டம்ளர் எடுத்துக்கோங்க. ஜீரகம் 1 டம்ளர், வெந்தயம் 1 டம்ளர், சோம்பு 1 டம்ளர், 3மே ஈக்குவலாக ஒவ்வொரு டம்ளர் எடுத்துட்டு தனித்தனியாக மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்து எடுத்துக்கோங்க. சீரகம், சோம்பு எல்லாம் வந்து ஒரு 3 நிமிஷம் வறுத்தாலே போதுங்க. நல்லா மணம் வரும். நல்லா அந்த கலரும் சேஞ்ச் ஆகும். வெந்தயமெல்லாம் வந்து நல்லா இந்த மாதிரி ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் வறுத்துக்கோங்க. எல்லாத்தையும் ஒன்றா கொட்டியே ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாங்க. நல்லா நைஸாக எவ்வளோக்கு எவ்வளோ நைஸாக அரைக்கிறீங்களோ அரைச்சிக்கோங்க. அப்போ தான் வந்து வேஸ்ட் ஆகாமல் இருக்கும். ஒருத்தருக்கு நீங்கள் வந்து ஜஸ்ட் இந்த மாதிரி 1 டேபிள் ஸ்பூனில் தட்டை எடுத்திங்கனாவே போதும். ரொம்ப அதிகமாக பவுடர் ஆட் பண்ணிங்கன்னா தான் அந்த வெந்தயத்தோட கசப்புத்தன்மை வரும். அதனால் ஒருத்தருக்கு சும்மா ஜஸ்ட் 1 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க. ரெகுலராக மார்னிங் எம்டி ஸ்டொமக்கில் எடுக்கும்போது நம்மளோட உணவு குழாயில் தேங்கி இருக்கிற ரொம்ப நாளாக தேங்கி இருந்த அந்த கொழுப்புகள்லாம் நல்லா குறைக்க யூஸ் ஆகும். சுகர் பேஷண்ட், கொலஸ்ட்ரால், தைராய்டுக்கு எல்லாரும் எடுத்துக்கலாம். ஃபேட் கட்டர் ட்ரிங்க் ஒயிட் பம்கின் ஜூஸ் தாங்க. பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சோள சாதம் தான் ரிலேட்டட் வீடியோவில் கொடுக்குறேன்.